ஸோ ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன்றது வந்து மேஜர் ரோல் இன் மெனி ecosystem and nature provide. ஸோ அமேசானியன் ஃபாரஸ்ட்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து 20% ஆஃப் டோட்டல் ஆக்சிஜன் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரில் நம்ம அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பாலினேஷன்ன்றது வந்து வித்தவுட் த பிளான்ஸ் நமக்கு வந்து ஃப்ரூட்டு சீடு இதெல்லாம் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் சர்வீஸ் ஆஃப் இக்கோசிஸ்டம் த்ரோ இன் பாலினேஷன் லேயர் பீஸ் பம்பிள் பீஸ் பேர்ட்ஸ் பேட்ஸ் இது மூலமா நமக்கு பாலினேஷன்றது வந்து நடக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ், அதாவது நம்மளால விலை கொடுக்க முடியாது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இப்போ வந்து நம்ம ஏசிடிக் ப்ளஷர், தட் மீன்ஸ் ஆஃப் வாக்கிங் ஆஃப் திக் வுட், அதாவது மரக்கட்டை மேலாம் நடந்து போகல, அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வாட்சிங் தி ஸ்ப்ரிங்கிங் ஃப்ளவர்ஸ், பூக்கிறது பார்க்கும்போது தனி நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுமா வந்து ப்ளூம்ஸ், அதாவது அந்த பூக்கள் நிறைந்த ஒரு இடத்துல நம்ம நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வாக்கிங் ஆர் புல்புல் சாங், அதாவது பறவைங்கள்லாம் கீ கூன்ற மாதிரி கத்திட்டு இருக்குல்ல, அந்த சாங்லாம் நான் பிடிச்சி நான் அப்படியே போகல மார்னிங் டைமில். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் நமக்கு நேச்சர் கிட்டேருந்து கிடைக்கிது. ஸோ எத்திக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது பண்ண போனோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மைக்ரோப்ஸ் இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே நம்ம வந்து பிளானட்ல இருக்குது. ஸோ இது வந்து ஃபிலாசபிக்கல் ஆர் ஸ்பிரிச்சுவல். ஓகே, இது வந்து எவ்ரி ஸ்பீசிஸ்ன்றது வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதுக்குன்னு ஒரு வேல்யூன்றது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேட்டுன்றது அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்றுக்கு நம்ம வந்து காசு போட்டு பார்க்கணும். ஓகே, இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற இதுக்கு மட்டும் நம்ம வந்து போட்டு பார்க்குற மாதிரி வரும். ஓகே, ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஒன்றுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம இப்போ கன்சர்வ் பண்ணலாம், எப்படி நேச்சர் நம்ம வந்து பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வில் நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். இன்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிட்டி கன்சர்வேஷன்றது ரெண்டு வகை இருக்குது. ஸோ இன்சிட்டி கன்சர்வேஷன் மீன்ஸ் இப்போ இண்டிசம், அதாவது பழைய நிலைமையில் இருக்கக்கூடிய அனிமல்ஸோ பிளான்ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு அதுக்குன்னு வந்து ஒரு பாதுகாப்பு, அது இருக்கிற இடத்துலேயே பாதுகாப்பு கொடுத்தோன்னா அது வந்து இன்சிட்டி கன்சர்வேஷன்லாம் வரும். இல்லை அதை அங்கேயே வச்சு காப்பாற்ற முடியாது அப்படின்னும் போது அங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸை ஒதுக்கி அதுக்கு சூட்டபிளான இதுமாரி ரெடி பண்ணி அதை நான் வந்து வளர வைக்கிறேன்னா அது எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஸோ இன்சிட்டிவ் கன்சர்வேஷனில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போமா. இன்சிட்டிவ் கன்சர்வேஷன்ன்றது வந்து ஸ்பீசிஸ் கன்வைன் இந்த ரீஜன் டெரைஸ் வரை, இதுக்கப்புறம் அந்த ஸ்பீசிஸில் எதுவும் இல்லைன்ற மாதிரி இருக்கிற இதுலாம். இனிஷியலாக வந்து 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ன்றது இருந்தது. இப்போ வந்து 9 மோர் ஆயிடுச்சு, அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே, லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ மொத்தம் 34 இருக்குது டோட்டல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ன்றது வந்து இப்போ வந்து வேர்ல்டில் வந்து 34 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த ஹாட்ஸ்பாட் 3 ஹாட்ஸ்பாட்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் இண்டோ பர்மா அண்ட் ஹிமாலயாஸ் cover the country's exceptionally high biodiversity region அப்படின்றதையும் நமக்கு சேர்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரீ ஆஃப் திஸ் ஹாட்ஸ்பாட்லலாம் நமக்கு வந்து அதாவது இந்த இது வெஸ்டர்ன் காட்ஸ், ஸ்ரீலங்கா அண்டு இந்தோ பர்மா அண்டு ஹிமாலயாஸ்ன்றது வந்து இதெல்லாம் வந்து ஹை பயோடைவர்சிட்டி ரீஜியனாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ன்றது வந்து less than 2% ஆஃப் எர்த் லேண்ட்ஸில் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்றது வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட் அதுமா வந்து அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகிறது வந்து மோஸ்ட் இந்த இது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் 30% வந்து காப்பாற்ற முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தோன்னா வந்து எக்காலஜிக்கலி பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜனாக இருக்குது. அண்ட் லீக்லி நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன வச்சுக்கோன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க் அண்ட் சாங்சுரிஸ் இதெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்தியாவில் வந்து எவ்வளோ பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குன்னா 14 இருக்குது பயோஸ்பியர் ரிசர்வ், 90 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது, 448 வேர்ல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. அப்புறம் ரிலீஜியஸ் கல்ச்சர், இப்போ வேப்பிலச்சேரி நம்ம போய் சாமியாக சொல்லுவாங்க, அந்தமாதிரி நிறைய இடத்துல வந்து கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னல் ட்ரீயாக வந்து ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ்லாம் வந்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கோ இல்லைனா வந்து அவங்களோட அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்டல் ட்ரீயாக வந்து அதை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதுதான் சீக்கிரம் ஸ்கேட் க்ரூஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது ட்ரெடிஷ்னலாக வச்சுருப்பாங்க. அந்தமாரி சொல்கிறது ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. அந்தமாரி
அதுக்கு வந்து இது மாதிரி இதெல்லாம் எங்கே ஃபவுண்ட் இருக்குன்னா காசி, ஜெயின்டா, நெக்ஸ்ட்டு ஜெயின்டா ஹில்ஸ், நெக்ஸ்ட்டு மேகாலயா, அரவெளி ஹில்ஸ், ராஜஸ்தான், வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில் கர்நாடகாவில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட்டு சர்குஜா, சண்டா, பஸ்டா ஏரியாஸ், நெக்ஸ்ட்டு பஸ்டா ஏரியா சண்டா அண்ட் பஸ்டா ஏரியாவில் மத்திய பிரதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேகாலயான்றதுல வந்து ஸ்கேட் ரோஸில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே இன்சிட்டிவ் கன்சர்வேஷனில் வருது. இந்த எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன்ன்றது வந்து அனிமல் அது இருந்த இடத்துலேருந்து வெளியில் எடுத்துன்னு போய் நம்ம வந்து அதை வந்து பாதுகாக்கிறது, ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனில் ஜுவாலஜிக்கல் பார்க்கு, பயாலஜிக்கல் கார்டன், வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்கு. ஸோ இந்த பர்பஸ்க்காக இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் தான். இதில் வந்து அந்த ஸ்பீசிஸ்க்கான இதுக்கு அதேமாதிரி இன்னொன்று சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன், அது உயிரோடு இருக்கிறது வந்து நம்ம வந்து அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோமா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எது வந்து என்டேஞ்சர் மாதிரி இருக்கோ அதோட கேமெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து ஃபெர்டைல் பண்ணுறதுக்கு கண்டிஷனில் வச்சு அதை வந்து லாங் பீரியடுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறாமல் நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அது வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக் மூலமா எக்கை வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண வச்சு இன்வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன் மூலமா பிளான்ட்டை நம்ம வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலிமா நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீடுன்றது வந்து ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின்லாம் வந்து கமர்ஷியலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்க பிளான்ஸ் இதை மட்டும் கெப்ட் ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து வச்சுருக்காம சீட் பேங்க்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் தான். ஸோ பயோடைவர்சிட்டின்றது வந்து நாட் பர்டிகுலர் பவுண்டரிஸ், நம்ம ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் நேஷன், நம்ம எல்லா நேஷன்ஸுக்குமே இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து எடுத்துக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரிக் இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்றது வந்து எர்த் சம்மிட்டுன்ற இந்த டேர்ம் கொடுக்குறாங்க. இதை வந்து ரோடி ஜெனிரோன்றது வந்து 1992 வந்து எல்லா நேஷன்ஸுமே வந்து பயோடைவர்சிட்டியை வந்து காப்போம் அப்படின்ற மாதிரி இதுலேருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பற்றி எடுத்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அதாவது ஒரு நம்ம வந்து பிளட்ஜ் கொடுக்குறோம் தெரியுமா, அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து வேர்ல்டு சம்மிட்டுன்றது வந்து இன்னொரு தடவை நடந்தது வந்து எப்போனா 2002 நடந்திருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்புறம் 190 கண்ட்ரி வந்து இதில் வந்து ஃப்ளட்ஜ் எடுத்திருக்காங்க. இந்த அதுக்கப்புறம் 190 கண்ட்ரிஸ்ன்றது வந்து ஃப்ளட்ஜ் எடுத்திருக்காங்க. கமிட்டட் 2000 அதாவது இந்த 2002 எல்லாரும் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. நாங்கள் 190 கண்ட்ரிஸ் இருக்கிற நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணோம். 2010 வந்து நாங்கள் பயோடைவர்சிட்டியை அழியாமல் காப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க லோக்கல் லெவலில் இருந்தாலும் சரி அதை வந்து ரீஜனலாகவும் குளோபலுக்கு வந்து ஆகாமல் நாங்கள் வந்து பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளட்ஜ் மாரி எடுத்துருவாங்க, அதாவது உறுதிமொழி அடிச்சிருக்காங்க. இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.